மகத்தினில் பிறந்தார் ஜகத்தினை ஆழ்வார் அப்படிங்கிற அந்த பழமொழி எதனை வைத்து சொல்லி இருக்கிறார்கள் சொன்ன, இந்த மாசி மக நாளிலே பிறந்திருந்தால் மட்டும்தான், இந்த மாசி மக நாளிலே பிறந்திருக்க வேண்டும். இது போக இன்னமும் அந்த மகாமகம்னு சொல்றா இல்லையா, அந்த மகாமக நாளிலே பிறந்தவர்கள் சர்வ நிச்சயமாக ஜகத்தினை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றார். இது என்ன சார் மாசி மகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனானவர் கும்ப ராசியிலும் அந்த சூரியனுக்குரிய ராசியான, அதாவது பித்ருகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரியனுக்கு உரிய ராசியான அந்த சிம்ம ராசியிலே சென்று இந்த சந்திரனானவர் அந்த மகா நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கும் பொழுது அதற்குரிய பலனானது கிடைத்து விடுகிறதுன்னு சொல்றார். பெரும்பாலும் இது பௌர்ணமியை ஒட்டித்தான் அமைந்திருக்கும். பௌர்ணமி நாளில பிறந்தாலே அரச யோகம் உண்டு அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதியானது சொல்கிறது. இதிலும் அந்த மகாமகம் அப்படிங்கிறது எப்ப வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, குருவானவர் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலத்தில் தான் அந்த மகாமகம் என்பது வரும். மாசிமகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மகாமகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். அப்போ பார்த்தோம்னா சூரியன் கும்பத்திலும் அவருக்குரிய ராசியாகிய சிம்ம ராசியிலே இந்த குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து கஜகேசரி யோகம் என்றும் சொல்வார்கள். அந்த கஜகேசரி யோகத்தோடு ஒரு பௌர்ணமி நாளிலே பிறக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அவர்கள் ஜகத்தினை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றார். இது எல்லாருக்குமா அந்த மகாமக நாளிலே கூட எல்லா லக்னங்களிலும் பிறந்தவர்களுக்கு வந்துடுமான்னு சொன்னா அப்படியும் வராது. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காலை பொழுதாகிய அந்த கும்ப லக்னத்திலே பிறந்திருக்க வேண்டும். அந்த கும்ப லக்னத்திலேயே பிறக்கும் பொழுது, லக்னத்திலேயே சூரியன் என்பவர் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தலைமை பொறுப்பு என்பது இயற்கையாகவே வந்து சேர்ந்து விடுகிறது. இது போக 7ஆம் இடம் எனப்படக்கூடிய அந்த சிம்ம ராசியிலே குரு சந்திர யோகம் என்பது இருக்கும் பொழுது, அந்த கஜகேசரி யோகம் என்பது இருக்கும் பொழுது, இவர்கள் அந்த 7ஆம் இடம் என்பது மக்கள் தொடர்பினையும் குறிக்கும். பொதுமக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய தன்மையினை பெற்றிருப்பார்கள். அதனாலதான் எப்படி சொன்னான்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுமக்கள் பொது ஜனம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மகத்திலே பிறந்தவர்கள் அந்த ஜனங்களினுடைய அகத்தினை ஆழ்வார்கள்னு சொல்றார். ஜனங்கள் பொது ஜனங்களினுடைய அந்த அகம் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய உள்ளத்திலே இவர்கள் நீங்காத இடம் பிடித்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான். மகத்தினில் பிறந்தார் ஜனங்களின் அகத்தினை ஆழ்வார் என்பதுதான் சுருங்கி மகத்தினில் பிறந்தார் அகத்தினை ஆழ்வார், அதாவது ஜனங்களின் அகத்தினை என்பது ஜகத்தினை ஆழ்வார் என்று திரிந்து இந்த பழமொழியானது இப்படி உருவாகி இருக்கிறது.